மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर आदिशंकर நான் ஊருக்கு கிளம்பின்னு இருக்கேன். எந்த ஊருக்கு? அது எங்க அக்ரஹாரத்துக்கு. ஒன்று பண்ணலாம், நானும் உன் கூடவே வந்துடுறேன். ஏன்னா எப்படியும் நானும் அங்கே தானே போயாகணும். உனக்கும் துணையாக இருக்கும். எனக்கு ஒரு 1 hour டைம் கொடு, நான் போய் என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வந்துடுறேன். கார்லேயே போயிடலாம். எத்தனை சுகபோக சாதனங்கள் இருந்தாலும் அதிருப்தியே ஏற்பட்டு இருக்கு.
இப்போ இருக்கிற மனப்பான்மை போய் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு பழையபடி எளிய வாழ்க்கையை வாழ்ந்து அதுலேயே திருப்தி காண பழகிட்டோம்னா நாம் தொலைச்சிட்டு நிற்கிற அமைதி தானாக வந்து சேரும். சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கோ அது சொல்ல மட்டும்தான் நான் கடமைப்பட்டிருக்கேன். எப்படி ஒரு நீதிபதி தன் சொந்த அபிப்பிராயம் எதுவும் இல்லாமல் சட்ட புத்தகங்களையும் ஏற்கனவே வந்திருக்க தீர்ப்புகளையும் பார்த்தே முடிவு பண்ணுறாளோ அதே மாதிரி தான் தர்மபீடங்களில் இருக்கிறவாளும் சாஸ்திரங்கிற சட்ட புத்தகத்தையும் அதன் வழியாக சம்பிரதாயத்தையும் பார்த்து அதை அனுசரிச்சே சொல்லணும். எனக்கு தெரிஞ்சவரை அந்த மாதிரி பார்த்து தான் ஸ்திரீகள் உத்தியோகத்துக்கு போக வேண்டாம்னு சொல்கிறேன். பழைய காலத்து பொம்மநாட்டிகள் அகத்த காரியத்துக்கு அஞ்சவே மாட்டா. இழுத்து போட்டுண்டு ஏதாவது செஞ்சுட்டே இருப்பா. இடிக்கிறது, உடைக்கிறது, அப்பளம் விடாடுறது அப்படின்னு எதையாவது பண்ணிகிட்டே இருப்பா. குனிஞ்சின் வந்து கையை காலை ஆட்டி அவள் அப்படி பண்ணது தான் அவளுக்கு நன்னா பசி உண்டாக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு தேகத்தை நன்னா ஆரோக்கியமாக வச்சுட்டு இருந்தா. ஸ்திரீக்கு ஸ்திரீத்துவம் இருக்கணும், பெண்கள் பெண்களாக இருக்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு இத்தனையும் சொல்லி முட்டிக்க வேண்டியிருக்கு. இதை எங்கே போய் சொல்கிறது? அதுக்காக அது சொல்லாமல் விட முடியுமோ? இடைவிடாமல் இதை சொல்லிகிட்டே இருப்பேன். நான் எத்தனையோ விஷயம் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? அதோட இதையும் சேர்த்துக்கோ. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஸ்திரீகள் இதை புரிஞ்சுப்பா. ஏண்டா பாபுராஜபுரம், உத்தரவு பிரிவா? ஆமாம், அந்த ரெட்டக்குரல் உன்ன மாதிரியே பேசுவானே சந்திரசேகரன் எங்கடா அவன்? பெரியவா, அவன் பட்டாபி கூட தஞ்சாவூர் ஜில்லாக்கு போயிருக்கான். யாரோ துபாஷிய பார்க்கணும் அப்படின்ட்டு. நீங்க 2 பேரும் சொன்னதை வச்சு இவ்வளவு தூரம் நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். பெரியவா தரிசனம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. நேற்றுக்கு நீ கௌஷிக்கு அழைச்சிட்டு வந்தபோது தரிசனம் கிடைச்சதுனும் அது பிராப்தம் இருந்தா கிடைக்கும். பெரியவாளை தரிசனம் பண்ணுனாலே எனக்கு உடம்பெல்லாம் படபடான்னு வருது. உள்ளூரா ஒரு பயம். பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு எதுக்கு பயம்? இது பக்தியில வர பயம். இதை பாருங்க. எட மடசாமராணி. ராகவா, இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? நேத்து பெரியவா பிரசாதம் கொடுத்தா இல்லையா, கிரிஜா கிட்ட கொடுக்க சொல்லி. அதான் இவா 2 பேரும் பெரியவாளை நேரா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அனுகிரகம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கா. அப்படியா? ஏம்மா கிரிஜா, தலையில அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்ப தேவையில்லையா? பெரியவாள்கிட்டேருந்து பிரசாதம் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அப்போவே குணமாயிடுங்கிற நம்பிக்கை வந்துடுது. பெரியவாளை தரிசனம் பண்ணலாமா? சரி, தெருங்கோ, பார்த்துன்னு வரேன். பெரியவா, வர சொல்லுடா. பாவம் கர்ப்பவதி, ரொம்ப நேரம் காத்துன்னு இருக்க வேண்டாம். உள்ள வாங்கோ. வாங்கோ. பெரியவா அனுகிரகம் பண்ணணும். சேமமா இருக்கும். நீயும் சேமமா இரு. குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறேன்? அது ஆண் குழந்தையா இருந்தா சங்கரன், பெண் குழந்தையா இருந்தா ஜனனின்னு பேர் வைக்கலான்னு இருக்கும் பெரியவா.
சங்கரனா இருந்தா நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், முடியுமோ? பெரியவா எது சொன்னாலும் அதுக்கு அப்படியே கட்டுப்படுறவா நாங்கள். அந்த குழந்தைக்கு 7 வயசு பூர்த்தியானதும் பிரம்மோபதேசம் நடத்தணும். அதை தொடர்ந்து வேத பாடசாலைக்கு அனுப்பணும். அந்த குழந்தை வேத அத்தியாயனம் பண்ணணும். பண்ண முடியுமா? இன்னும் இப்பெல்லாம் வைதிகத்தை விட்டுட்டு லௌகீகத்தில் தான் எல்லாருக்கும் நாட்டம் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போவே எப்படின்னா இன்னும் 20 வருஷத்தில் அதையும் தாண்டி எல்லாம் தேஞ்சு மடிஞ்சு போயிடும். ஆனால் வேதம் தான் எல்லாரையும் ரட்சிக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் இவ்வளோ முட்டிக்கிறது. இப்படித்தான் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நீடாமங்கலத்தை ஒட்டின மாதிரி ஒரு அக்ரஹாரம் இருக்கு. இங்கே நீலகண்டன்னு வைதிகம் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சொன்னேன், நீலகண்டா அங்கே இருக்கிற ஈஸ்வரன் கோயிலை நீ தான் பராமரிக்கணும். நீ மட்டும் இல்லை, உன் சந்ததியாரும் பட்டணத்தை பார்க்குறேன்னு போகாமல் அந்த அக்ரஹாரத்துலேயே இருந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு. அவனும் அதை ஏற்றுண்டு நடந்துட்டுருக்கான். அவன் பிள்ளையும் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துட்டுருக்கான். ஆனால் அடுத்த சந்ததி என்ன பண்ண போகிறாளோ? இப்போ பட்டணத்தில் தானே இருக்கே. ஏதோ சந்திரசேகரனுக்கு பீமரத சாந்தின்னு வந்திருக்கே ஆச்சு. அடுத்தது நீங்களும் கிளம்பிட போறேன். ஆனால் நம்ம எங்கே இருந்தாலும் வேதாத்தியாயனத்தை வேத ரட்சணத்தை கைவிடக்கூடாது. ஏண்டா சாமிநாதா, நீ சந்தியாவது பண்ணுறியா? பெரியவா நான் சந்தியும் பண்ணுறேன். அதோட கூட மயிலையில் இருக்கிற வேத பாடசாலைக்கு போய் வேதமும் கற்றுன்ருக்கேன். பரவாயில்ல, இந்த மட்டுமாவது இருக்கியே. ஏன்னா இந்த லோகக்ஷேமத்துக்காகத்தான் இந்த வேத சப்தங்கள் ஏற்பட்டிருக்கு. வேத சப்தங்கள் இருந்தால் தான் லோகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஜனிக்க போகிற குழந்தை வேதம் கற்றுக்கணும்னு சொல்கிறேன். இனிமேலாவது ஒரு பிராமணன் கூட வேத தெரியலன்னு இருக்கக்கூடாது. பிராமணர்கள் மறுபடியும் வைதிகத்துக்கு திரும்புறது தான் இப்போ ஏற்பட்டிருக்கிற இத்தனை கோளாறுகளும் தீர்றதுக்கு ஒரே பரிகாரம்னு நினைக்கிறேன். ஆனால் இது நடக்கிறது துர்லபம்னு தெரிஞ்சும் இதை நான் சொல்கிறேன். குறைஞ்சபட்சமாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற பிராமணாளுக்கு இதற்கான தைரியமோ தியாக சிந்தனையோ இல்லாட்டாலும் போனா போட்டோம். உங்களால் வேத அத்தியாயத்துக்கு திரும்ப முடியாட்டாலும் உங்கள் சந்ததியாவது அதுக்கு திரும்பி ஆகணும். லௌகீகத்தில் இத்தனை அசௌகரியப்பட்டதுக்கு அப்புறமும் ஐயோ நம்ம குழந்தைகளை வெறும் வைத்தியாள ஆக்கிறதா அப்படின்னு நீங்கள் நினச்சி இப்போ நீங்கள் அனுபவிக்கிறதான் சௌக்கியம்னு நினச்சிண்டு அந்த வாழ்க்கை முறையிலேயே உங்கள் சந்ததிகளும் இருக்கணும்னு விரும்பினீங்கன்னா நான் இன்னும் ஒரு படி இறங்கி வரேன். உத்தியோகத்துக்காக இப்போ இருக்கிற படிப்பில் உங்கள் குழந்தைகளை படிக்க வச்சு அப்புறம் அவளை வேத ரட்சணமே ஜீவன கர்மம்னு இல்லாமல் வேறொரு தொழிலை விட்டால் கூட தொலைகிறது. இப்படி புதுமுறை படிக்கிற காலத்திலேயே 8 வயசுக்குள்ள உபநயனத்தை பண்ணி அப்புறம் சுமார் 10 வருஷம் தினம் சாயங்காலம் 1 மணி நேரம், வெறும் ஒரே 1 மணி நேரம்தான் வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அட்லீஸ்ட் இதையாவது பண்ணலாமே. பெரியவா இப்படி வேதனைப்பட்டு சொல்கிறத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இதில் எனக்கு என்னடா வேதனை? சர்வே பவந்து சுகினக சர்வே சத்து நிராமயக அப்படின்னு சொல்லுவாளே, அதே மாதிரி இந்த லோகமே சந்தோஷமாக சுபிக்ஷமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியவா நீங்கள்லாம் தான். இப்படி வீட்டுக்கு வீடு சிக்ஷா பண்ணி வைக்க இப்போ உபாத்தியாயில கிடைக்க மாட்டா. அந்த லட்சணத்துலாம் நாம் இருக்கோம். இதனாலேயும் மற்ற பொருளாதார சௌகரியங்களையும் உத்தேசித்து பேட்டைக்கு பேட்டை ஒரு பொது இடத்துல குழந்தைகளுக்கு வேத வகுப்பு நடத்தணும். கூட்டுறவுன்னு சொல்லுவாளே, அதே மாதிரி ஒரு
கோஆபரேட்டிவ் மூமெண்ட்டாகவே இது நடத்தப்படணும். பெரியவா சொல்கிறது நன்னா புரியாருது. எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை ஆணாக இருந்தால் சங்கரன்னு பேர் வைக்கணும்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருக்கோம். இப்போது பெரியவா சொன்னதை கேட்டதுக்கப்புறம் சங்கரனை வைதிகன் ஆக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம். இதுக்கு பெரியவா தான் அனுகிரகிக்கணும். இதை உங்கள் அப்பா சந்திரசேகரன்ட்ட போய் சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவான். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर க்ஷேமமா இருங்கோ. அகிலா அகிலா அப்பா அப்பா त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव அகிலா 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 அகிலாவுக்கு சொல்லியாச்சா? தகவல் தெரிவிச்சாச்சுப்பா. கிளம்பி வந்துட்டு இருக்கா. அவளோட குருமூர்த்தியும் வர. தாத்தா, நேத்திக்கு தான் அவரோட பேசிட்டு இருந்தேன், மறந்துடுதா? அப்புறம் தாத்தா, காத்தால இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல, தொண்டை வத்தி போயிருக்கும். அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் குடிங்கோ. சொன்னா கேளுங்க தாத்தா. அகிலா வந்துடட்டும். பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா. இது கொஞ்சம் உள்ள போனாதான் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது தெம்பு வரும். அஜியும் சங்கரனும் எங்க? சரோஜி உங்களுக்காக பக்கத்துல உள்ள பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வஹம். சங்கரா பூஜையில இருக்கா. நீங்க எந்திருந்து நல்லபடியா நடமாடணும்னு. மகா